வாங்கலாம், மெழுகுவர்த்தி வைக்கலாம், புக்கே கொடுக்கலாம், இது எல்லாமே செய்யலாம். ஆனா ஒரு பர்த்டே அன்னைக்கு பட்டாசு வெடிக்கலாம்னா அது ரசிகர்களாக உங்களுடைய கைத்தட்டல் தான். சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளில் மட்டுமல்ல, பிறக்கும் ஒவ்வொரு நாளிலும் இன்னும் இன்னும் அவர் சிறக்க உங்க எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு கேட்டேன், எல்லாமே ஒரு பாட்டும் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு பாட்டு வந்து சூர்யா மாதிரியே இருந்தது, அதாவது சூப்பரா இருந்தது. இன்னொரு பாட்டு வந்து லிங்குசாமி மாதிரி இருந்தது, அதாவது ரொம்ப லவபிளா இருந்தது. இன்னொரு பாட்டு வந்து யுவன் மாதிரி இருந்தது, ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்தது. ஒரு பாட்டு வந்து யூடிவி திருப்பதி பிக்சர்ஸ் மாதிரியே இருந்தது, அதாவது ரொம்ப ரிச்சா ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து சமந்தா மாதிரி இருந்தது. சமந்தானா ரொம்ப செக்ஸியா இருந்தது. அந்த கஞ்சாடை செய்தாலை வந்து கேட்கும் போதே பார்க்கணும்னு தோணுச்சு, ஆனா பார்க்கும்போது நோக்கம் மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்றது, மறந்துட்டேன் நானு, மெய் மறக்க செஞ்சது அந்த பாடல். சோ இப்படி ஒரு பாட்டும் ஒரு மாதிரி இருந்தது. பட் சூர்யா சார் பாடின பாட்டு வந்து சூர்யாவோட ரசிகர்கள் மாதிரி ரொம்ப மாசா இருந்தது, பிரமாதமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா வளர வளர என்ன பண்றாருன்னா சிவகுமார் சாருடைய பேரை கெடுத்துட்டு வர போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப அமைதியா, ரொம்ப அடக்கமா, ரொம்ப பண்பானவர் அப்படின்னா சிவகுமார் சாரை மட்டும் தான் தெரியும். இப்ப வர வர என்னாச்சுன்னா அவரை வந்து ஓவர்டேக் பண்றதே சூர்யாவோட வேலையா இருக்கு. நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் எங்கேயாவது ஒரு ஓரமா உட்காந்துருப்பேன், எனக்கு எப்பவுமே குறுக்க போயிட்டு கை கொடுக்கறது வந்து எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். 2-3 ஃபங்க்ஷன்ல பாக்குறேன் சூர்யா சார் நான் இங்கே ஒரு ஓரமா உட்காந்துருப்பேன், நேரம் அங்கிருந்து இங்க வருவாரு, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு இது சூர்யா தானா இல்ல வேற யாரோ ஒருத்தர் வந்துட்டு போறாங்களான்ற லெவலுக்கு அவருடைய எண்ணெய்க்கு, அவர் இருக்கிற உயரத்துக்கு இவ்வளவுடைய பண்பு, இவ்வளவு ரொம்ப அமைதிங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த பண்புக்காகவே அவர் நிறைய உயர்வார், இன்னும் நிறைய உயர்வார். அது மனப்பூர்வமான சந்தோஷமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட என் பக்கத்துல வந்தாரு, நான் இங்க ஓரமா உட்காந்துருந்தேன், வந்து அடுத்த படம் நான் உங்களோட நடிக்கிறேன் தெரியுமா அப்படின்னாரு. அடுத்த படம் நான் உங்களோட நடிக்கிறேன் தெரியுமா, அவரோட நடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். உங்களோட நான் நடிக்கிறேன் தெரியுமாங்கிற ஒரு சென்டென்ஸ் அதுல வந்தது. இதை வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு எனக்கு கூட ட்ரீட்டா நான் எடுத்துக்கிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.